அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த வீடியோவில் செட் எக்ஸாமுக்கு டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மார்ச் 6லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு தோராயமா ஒரு 19 நாட்கள் இருக்கு. அதில் வந்து நம்ம வந்து 4 டேஸ் வந்து ரிவிஷனுக்காக வச்சுக்கிட்டாலும் 15 நாள் நம்ம வந்து எப்படி இந்த செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகலாம், நம்மளால குவாலிஃபை ஆக முடியுமா? கண்டிப்பா உங்களால முடியுங்க. அந்த சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க கூட நிறைய விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நம்ப ஆசிரியர் தேர்வு வாரியம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட் டிஆர்பி வந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டி வந்து நடத்த வேண்டிய செட் எக்ஸாம இவங்க வந்து இப்போ மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 தேதிகள்ல சிபிடி முறையில நடத்துறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்க நியூஸு. இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து 7 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்க உங்களுடைய இந்த டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ப இருக்கிற டேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 19 நாட்கள் கரெக்ட்டா நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 19 நாட்கள் இருக்கு. அந்த 19 நாட்கள்ல ஒரு 5 டேஸ் நீங்க வந்து ரிவிஷனுக்காக வச்சுருங்க. ஃபைனலா ஒரு 4 டேஸ் வந்து ரிவிஷனுக்காக வச்சுருங்க. ஏன்னா திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ 15 நாட்கள். அதனால தான் நான் 15 டேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட முக்கியமா என்ன அப்படின்னா, நெட் எக்ஸாம் நீங்க எல்லாரும் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நெட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நெட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ஏன்னா நெட் எக்ஸாம் வந்து நேஷனல் லெவல்ல நடக்கிறது. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் செட் எக்ஸாம்ன்றது நம்ம ஸ்டேட் லெவல்ல நடக்கிறதுனால, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா நான் 2016 நான் வந்து செட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் ரொம்ப டாப் மார்க் எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால அது வந்து நான் நெட்டுக்கு படிச்சத மட்டும் தான் வச்சு நான் செட் எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா நான் எந்த ப்ரிப்பரேஷனும் எக்ஸ்ட்ரா நான் போடல. பட் அப்பயே நான் வந்து கிட்டத்தட்ட 230+ மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தேன். சரிங்களா? நான் சொல்றது வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம சொல்றேன். ஸோ அதனால செட் எக்ஸாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செட் எக்ஸாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் அப்படின்றத நீங்க நம்புங்க. 2வது இந்த செட் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு 15 நாள் போதுமா அப்படின்னா, 15 நாள் நீங்க முழுமையா பயன்படுத்தினா கண்டிப்பா போதுமானது. இது 2வது விஷயம். 3வது இந்த செட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னா, அந்த 3 ஸ்ட்ராட்டஜிய நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க என்டிஏ நெட் ஓல்டு கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா நீங்க என்டிஏ நெட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? 2018லேருந்து என்டிஏ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2018லேருந்து 2024 ஏன் சார் என்டிஏ அப்படின்னா, அந்த சிலபஸ் தான் இப்போ செட் எக்ஸாமுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அதனால என்டிஏ சிலபஸ் 2018லேருந்து 24 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதில நெறைய கான்செப்ட் வந்து ரிப்பீட்டடா இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அந்த மாரி ரிப்பீட்டட் டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிப்பீட்டட் டாபிக்ல இருக்க கொஸ்டின்ஸ நீங்க அந்த டாபிக்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு அத வந்து கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் த மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்கணும். அதேமாரி எதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் மோர் ஆன் பேப்பர் 1. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து பேப்பர் 2ல தான் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா என்ன விஷயம்னா, பேப்பர் 2 நம்ம யூஜில படிச்சிருப்போம், பிஜில படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப டீச்சிங்ல இருக்கும்போது டீச்சிங்கும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பேப்பர் 1 வந்து நம்மளுக்கு டச் விட்டு இருக்கும். பேப்பர் 1ல ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச், லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், டேட்டா அனடேஷன் இந்த மாரி நெறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே நியூ சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா? பீப்பிள் அண்ட் என்விரான்மென்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பீப்பிள் அண்ட் என்விரான்மென்ட் நம்ம படிக்கவே மாட்டோம். ஹையர் எஜுகேஷன் நம்ம அதிகமா படிச்சதே இருக்க மாட்டோம். சரிங்களா? அதேமாரி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். டேட்டா அனடேஷன் பிராக்டிஸ் பண்ணணும். ஐசிடி பிராக்டிஸ் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங் இருந்தாலும், ரிசர்ச்சா இருந்தாலும், டீச்சிங்கா இருந்தாலும், இது எல்லாமே நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால பேப்பர் 1ல நீங்க நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். 2வது அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணது மூலியமா நெறைய ரிப்பீட்டட் டாபிக் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த ரிப்பீட்டட் டாபிக் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி, அத வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கான கீ பாயிண்ட்ஸ எழுதி வச்சுக்கணும். 3வது பேப்பர் 1ல நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால 15 நாள்ல பண்ண முடியுமா? ஏன்னா, நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி, அதில எது எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்னு அனலைஸ் பண்ணி, அதில எது கீ பாயிண்ட்ஸ் எப்படி எழுதி, அத நம்ம வந்து சால்வ் பண்றது, அத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுன்றது இந்த 15 நாளுக்குள்ள பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம பேப்பர் 1க்கு மோர் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன கேட்கலாம். இது ரொம்ப கஷ்டம் சார். கண்டிப்பா 15 நாள் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இத ரெடி பண்றதுக்கே பத்தாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இத நீங்க பண்ண முடிஞ்சுச்சுன்னா வெரி குட். கண்டிப்பா நீங்களே உங்களுடைய சக்சஸ நீங்க உறுதி பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நாங்க வந்து ஒரு 15 டேஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் நடத்துறோம். ஏன்னா 10 இயர்ஸா நம்போ இந்த நெட்டு, செட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம்.
எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க நெறைய பேர் வந்து ஐசிடி வீடியோஸ், மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங், லா எல்லாமே நீங்க வந்து நெறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. வியூஸ் வந்து கிட்டத்தட்ட 70,000 மேல போயிருக்கு. நான் சொல்றது ஐசிடி, மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். டேட்டா மெடிஷன் இருக்கு. தீபா மேம் நான் தான் அதிகமா எடுத்திருப்போம். ஸோ இந்த 15 டேஸ் கிராஷ் கோர்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்க இந்த மாரி ரொம்ப போயிட்டு கொஸ்டின்ஸ் எதுல இருக்கு, எந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, அதுக்கான கீ பாயிண்ட்ஸு இந்த மாரி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் உங்களுக்கு குடுத்துருவோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து பேப்பர் 1 வந்து முக்கியமா பேப்பர் 1 மேத்ஸ் இருப்பீங்க, காமர்ஸ் இருப்பீங்க, மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷ், லா எல்லா சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் பேப்பர் 1 படிச்சதாவே இருக்காது. அதனால தான் பேப்பர் 1 ரொம்ப குறைவான விலையில, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல உங்களுக்கு பேப்பர் 1 ஆஃபர் பண்றோம். பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்ம நடத்துறோம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டுன்றதுனால பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நடத்துறோம். பேப்பர் 1 எல்லா டிசிப்ளினும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம வந்து எல்லா டைமும் பண்ணிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5, 6 கிராஷ் கோர்ஸ் மேல நம்ம இப்ப ரீசெண்டா மட்டும் ஒரு 5, 6 கிராஷ் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த 15 டேஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு சண்டேலேருந்து 16ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நோட் பண்ணி வச்சுங்க. 16/2/2025லேருந்து 2/3/2025 வரைக்கும். 2ஆம் தேதியோட முடியுது. 3, 4, 5 இந்த 3 நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்காக வச்சிடுறோம். 6ஆம் தேதி நீங்க எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 1 டைமிங் வந்து ஈவினிங் 7 to 9 நம்ம 2 ஹவர்ஸ் வைக்கிறோம். பேப்பர் 2 டைமிங் மார்னிங் 5 to 7 வச்சிருக்கோம். ஸோ 15 டேஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தால் நீங்கள் 15 டேஸும் மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ் படிச்சுட்டே இருக்கலாம். அதர் பேக்ரவுண்டு ஈவினிங்கில் பேப்பர் 1 நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மார்னிங்கில் பேப்பர் 2 நீங்கள் உட்காந்து ஓல்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நாளைக்கு ரூ. 450 தான் நம்ம ஃபீஸ் வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு ரூ. 30 கணக்கு தாங்க வச்சிருக்கோம். சரிங்களா? கண்டிப்பா 450 ஏன்னா நெறைய வந்து 900, 1000 இந்த மாரி நெறைய ஃபீஸ் வைக்கிறாங்க. இந்த 15 நாளைக்கு. ஆனா நம்ம வந்து 2 ஹவர்ஸ் நடத்துறோம். 450 தான் ஃபீஸ் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லங்க. இதில நம்ம வந்து 400+ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றோம். நான் சொன்னேன் இல்லையா? நெறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அது கண்டிப்பா 400+ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்றோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் குடுக்குறோம். சப்போஸ் உங்களால அந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியல சார். ஈவினிங் 7 to 9 பசங்கள பார்க்கணும். இல்ல வேலை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அன்னன்னைக்கு என்ன கிளாஸ் நடக்குதோ லைவ் கிளாஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும் ஈவினிங் 7 to 9. அப்படி அட்டெண்ட் பண்ண முடியலனா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் குடுத்துருவோம். நோட்ஸ் உங்ககிட்ட குடுத்துருவோம். டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். டெய்லியும் ஒரு டெஸ்ட் இருக்கும். என்ன நடக்குதோ அதுக்கு டெஸ்ட் வைக்கும். அதே மாரி ஃபைனலா மார்க் டெஸ்ட் வித் டைமரோட எப்படி சிபிடி மோட்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ, அதே டைமரோட உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட் ஒண்ணு நம்ம வைக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் தேதி நடக்கும். சரிங்களா? 3ஆம் தேதி ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். அது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல நம்ம இத பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி டீம் தான். ரொம்ப ஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெரி லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன் இத லோ ஃபீஸ் அப்டின்னா, நீங்க நெறைய வீடியோஸ்லாம் இத சொல்லியிருப்பேன். ஆசிரியர் அகாடமி ஒரு சமூகத்தினுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நெறைய பேர் வந்து பெஸ்ட் டீச்சர்ஸா வரணும். அப்டின்ற ஒரே நோக்கத்தோட நம்ம செயல்படுறோம். ஸோ அதோட ஹை குவாலிட்டி டீச்சிங் அண்ட் கோச்சிங் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. இது வந்து லாஸ்ட்டா நடந்த கிராஷ் கோர்ஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நெறைய கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம்னு. இது வந்து 11 டேஸ் கிராஷ் கோர்ஸ் எப்ப நடந்ததுன்னா, இப்ப ஜான் 2025 நடந்தது. அது வந்து 21/12லேருந்து 31/12 வரைக்கும் நடந்தது. அதே டைமிங்ல தான் நடந்தது. அதுக்கான ஷெட்யூல் இது. ஏன் இந்த கிராஷ் கோர்ஸ் சொல்லிட்டேன்னா, அப்போ வந்து 11 டேஸ்க்கு நான் வந்து 350 ஃபீஸ் வச்சிருந்தோம். பேப்பர் 2க்கு 450 வச்சிருந்தோம். இப்போ வந்து 15 டேஸா மாத்திருக்கிறதுனால, கொஞ்சம் நம்ம ஃபீஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ்ல படிச்சவங்க நெறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் குடுத்துருக்காங்க. எங்களுடைய குரூப்லயே குடுத்துருக்காங்க. அதையும் நாங்க போட்டுருக்கோங்க பாருங்க. இப்ப எக்ஸாம் எழுதி இன்னும் ரிசல்ட் வந்து மேபி இந்த சண்டேக்குள்ள வந்துரும்னு நெனைக்கிறோம். அப்ப சக்சஸ் மீட்டும் வைப்போம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெறைய பேர் பாஸ் ஆவாங்க. கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. நாங்க என் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவங்க குடுத்துருக்கத பாருங்க. ஐ அம் தேங்க்ஃபுல் டூ ஹோல் ஆசிரியர் அகாடமி, பாண்டியன் சார், லிபா மேம், தீபா மேம் இவங்க எல்லாமே நம்மளோட ஃபேக்கல்டீஸ். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ ஆசிரியர் அகாடமி. ஐ அட்டெண்டட் ஒன்லி 10 days crash course. So your thought maximum topics covered. I hope for good success. Thank you sir and madam. My heartful thanks to ஆசிரியர் அகாடமி சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய கமெண்ட் குடுத்திருந்தாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா நல்ல கமெண்ட் குடுத்துருக்கான். மிகவும் எளிமையா இருந்துச்சு. ஜேஆர்எஃப் வெற்றி வாய்ப்பு பெற அதிகமா எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த அகாடமில படிச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கமெண்ட்டா நம்ம பார்க்குறோம். இந்த மாரி நெறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு ஷாம்பிளுக்காக நான் சிலது மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசிரியர் அகாடமில எப்பப்பலாம் கிராஷ் கோர்ஸ் நடத்துறோமோ, அதுலேருந்து ஒரு 10% ஃபீஸ் எடுத்து சமூகத்துக்கு குடுக்குறோம். அதில உதவும் உள்ளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஆர்ஃபனேஜ் அந்த ஓல்டு பீப்பிள் இருக்காங்க இல்லையா? ஸோ வயதானவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி நடந்த கிராஷ் கோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட் வந்து அதில 10% வந்து 11,260 கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி அத நம்ம வந்து அ இந்த கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி பிப்ரவரி 2 வந்து நாங்க இத சப்மிட் பண்ணோம். அதுக்கான ரிசிப்ட் இங்க வச்சிருக்கோம். அதுக்கான வீடியோஸும் நாங்க குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாரி நம்ம லாஸ்ட்டா நடந்த கிராஷ் கோர்ஸ்ல 454 பேர் கலந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 454 பீப்பிள்ஸ் வந்து பேப்பர் 1ல மட்டும் கலந்துட்டாங்க. ஸோ அவங்க குடுத்தது வந்து 15,000 ஃபீஸ நாங்க வந்து திரும்ப சிவானந்த குருகுலத்துக்கு குடுத்துருந்தோம். இந்த மாரி நம்ப என்ன ஃபீஸ் வருதோ அதில 10% வந்து நம்ப
அநாத ஆசிரமத்துக்கு குடுக்குறோம். இது வந்து வழக்கமா வச்சிருக்கோம் ஆசிரியர் அகாடமி சார்பா. கிராஷ் கோர்ஸ்ல வர அமௌண்ட்ட. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து முக்கியமா வந்து எங்களுடைய நோக்கம் சமூகத்தில சிறந்த ஆசிரியர்கள் உருவாக்கணும். அதே டைம்ல சமூகத்தில வந்து எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்டின்றது தான். அது உங்க மூலியமா தான் அது சாத்தியம். இது ஆசிரியர் அகாடமின்றது நீங்கள்லாம் சேர்ந்தது தான் ஆசிரியர் அகாடமி. ஸோ அதனால எல்லாருமே நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து 100% கேரண்டி தரேன். நீங்க எல்லாருமே குவாலிஃபை ஆகுறதுக்கு. எப்படி நான் இவ்வளோ தெளிவா சொல்றேன் அப்டின்னா, நாங்க அந்த மாரி பிளான் வச்சிருக்கோம். 400+ கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒர்க் அவுட் குடுக்கணும். டெஸ்ட் வைக்கணும். ஃபைனலா மார்க் டெஸ்ட் வைக்கணும். இந்த மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்றோம். ஆசிரியர் அகாடமி டிஎன் செட் மட்டும் இல்லாம யுஜிசி நெட், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் தனியா பண்றோம். உங்களுக்கு யாருக்காவது டெமோ கிளாஸ் வேணும் அப்டினாலும் நீங்க வாங்கி நீங்க பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கொஸ்டின் சால்விங்லாம் நடந்தது. சார் எங்களுக்கு எப்படி தெரியுது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வீடியோவே போடல. பேப்பர் ஒன் தான் நெறைய வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்னா, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டெமோ வீடியோ வாங்கி நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து ஆசிரியர் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வெப்சைட்லயே நம்மளுடைய யூடியூப் சேனல்லயும் இந்த நம்பர்ஸ் இருக்கும். நீங்க அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 9790085836 8344211553 பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது புதுசா நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன்னா நம்ம நெறைய ரிலேட்டடான நெட் வீடியோ, கொஸ்டின் சால்விங் இதெல்லாம் நம்ம போடுவோம். ஸோ கண்டிப்பா வந்து இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கிராஷ் கோர்ஸ்ல பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. டிஎன் செட்ல நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய சக்ஸஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அடைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.